மைனு சாரியில நீ ரொம்ப அழகா இருக்க. அப்படியா? நல்லா இருக்கேனா? ஆமா மைனு. தேங்க்ஸ். நீங்களும் அழகா இருக்கீங்க. இருந்தாலும் ஓ அளவுக்கு இல்ல மைனு. போய் தானே. உண்மையாதான் மைனு, நீ இன்னைக்கு ரொம்ப அழகா இருக்க. அதுவும் இந்த சாரியில சான்ஸே இல்ல. அப்படியா? இது எங்க அம்மா செலக்ட் பண்ணதுதான். அப்படியா? உன்னோட செலக்ஷன் இல்லையா? நான் கூட நீ தான் செலக்ட் பண்ணிருப்பேன்னு நினைச்சேன். எனக்கு இந்த கலர் அவ்வளவா பிடிக்காது, எங்க அம்மைக்கு தான் பிடிக்கும். ஓஹோ, உனக்கு என்ன கலர் பிடிக்கும்? எனக்கு Black கலர் தான் பிடிக்கும். அப்படியா மைனு? உனக்கு பிடிச்ச கலர்ல நான் ட்ரெஸ் போட்டிருக்கேன். உனக்கு ஒரு விஷயம் தெரியுமா? நீ போட்டிருக்க கலரோ எனக்கு ரொம்ப பிடிக்கும். அப்படியா? ஆமா மைனு. அப்படினா இனி எனக்கும் இந்த கலர் தான் பிடிக்கும். அப்படியா? ஆமா, உங்களுக்கு எது பிடிக்குமோ அதான் இனி எனக்கும் பிடிக்கும். சரி சரி. சத்யக்கா, இதுதான்க்கா கதவு. நம்ம வந்த வழியே இதுதான். சீக்கிரம் தர சொல்லுமா. ஏக்கா, திறக்க முடியலக்கா. கதவை யாரோ வெளியே பூட்டிட்டு போயிருக்காங்க. சொல்லுமா, இப்போ என்ன பண்றது? இந்த பேய் இன்னும் கொஞ்ச நேரத்துல வந்துரும். மறுபடியும் நம்மள பிடிச்சிட்டு போச்சுன்னா விடவே விடாது. ஏதாவது பண்ணு சொல்லுமா. ராசத்யக்கா, கதவை உடைச்சாதான் நம்மளால வெளியே போக முடியும். இந்த கதவையை எப்படி உடைக்கிறது? நம்ம ஓடி வந்து மோதனான்னு வச்சுக்கோங்க, கதவை எப்படியே திறந்துருங்கக்கா. அப்படிதான் கதவை உடைக்க முடியும். சரி சொல்லுமா. ஏய் ஏய், டேய் காட்டேரி, அந்த பக்கம் ஏதோ சத்தம் கேக்குதுடா. ஆமாண்டா, எதையோ உடைக்கிற மாதிரி கேக்குது. வா போய் என்னன்னு பாப்போம். எப்பா? என்ன மாணிக்கம்? எப்பா, நான் அந்த கல்யாணத்துக்கு போயிட்டு வரேன். கல்யாணத்துக்கா? அதான் ஏற்கனவே இந்த வீட்டுல இருந்து 3 பேர் போயிருக்காவில்ல, நீயே போயிருக்காங்க. நீ அங்கெல்லாம் போக வேண்டாம், போடவே வருவாவே. பா, நம்ம சொந்தக்காரங்க கல்யாணம் தானேப்பா. குழந்தை போயிருக்காவளுக்கு ஒத்தையில இருக்க மாதிரி இருக்கான். அதான் என்னையும் வாங்கன்னு போன் பண்ணி கூப்பிட்டா. நான் இப்ப போயிட்டு காலையில எல்லாரையும் கூட்டிட்டு வீட்டுக்கு வந்துடுறேன்ப்பா. மாணிக்கம், ஒரு தடவை சொன்னா கேட்க மாட்டியோ? அந்த கல்யாணத்துக்குலாம் போனோன்னு அவசியம் இல்லை. நீ வீட்டிலே இரு, போனவியலுக்கு வர தெரியும். எனக்கு ஆனந்த் போனதே பிடிக்கல. நீ இப்ப போறேங்க. அந்த அளவுக்கு அவிய உரிமையான சொந்தக்காரவியல் ஆயிட்டாங்களோ? பா, நம்ம பிரியங்காவை அங்கதானே கல்யாணம் பண்ணி கொடுத்துருக்கீங்க. நம்ம ஒன்னும் அந்த வீட்டுக்கு கல்யாணம் பண்ணி கொடுக்கல. சரிப்பா, மாமாவோட இன்னொரு பொண்ணுக்கு தானே கல்யாணம். அதுக்கு நம்ம போகலன்னா எப்படி மாமா வருத்தப்படுவாங்கல்ல? ஆமா, வருத்தப்படுவாரு. அவரே இந்த கல்யாணத்துக்கு போனது எனக்கு பிடிக்கல. பா, அத்தையும் தான்ப்பா போயிருக்காங்க. என் தங்கச்சிலாம் அங்க போயிருக்க மாட்டா. அவரு வேணா போயிருப்பாரு. எனக்கு அவரை பத்தி நினைச்சாலே இப்பெல்லாம் பிடிக்கல. என் தங்கச்சி வாழ்க்கையை கெடுத்துட்டாரு. இப்படிப்பட்டவர்னு எனக்கு முன்னாடியே தெரிஞ்சிருந்தா இவருக்கு என் தங்கச்சியை கட்டி கொடுத்துருக்கவே மாட்டேன். பெரிய தப்பு பண்ணிட்டோம் மாணிக்கம். பா, பழசெல்லாம் இப்ப எதுக்குப்பா? அதான் எல்லாரும் ஏத்துக்கிட்டீங்கல்ல. யார் ஏத்துக்கிட்டா? நானும் என் தங்கச்சியோ எதையுமே ஏத்துக்கல. என் தங்கச்சி பிள்ளை வாழ்க்கைக்காக தான் வாய் மூடிட்டு இருக்கோம். அது கல்யாணம் போவ, காது குத்தும் போவ, கொண்டாட்டிட்டு கிடப்பாவ. அதெல்லாம் பார்க்க முடியல மாணிக்கம். ஒரு அண்ணனா எனக்கு ரத்த கண்ணீர் வருது. என் தங்கச்சி ஒத்த பிள்ளை பெத்து வச்சா. அவளுக்கு ஒழுங்கா கல்யாணம் முடிச்சு கொடுக்க அவருக்கு துப்பு இல்ல. இப்போ எவ்வளோ ஒருத்தைய தாலியை கட்டி பொண்டாட்டி ஆக்கிட்டு அவ பிள்ளைக்கு கல்யாணம் முடிச்சு வைக்க துடியா துடிச்சிட்டு தெரியாது. இதே என் தங்கச்சி பிள்ளைக்கு பட்டி இருந்தாருன்னா ஒரு மனுஷன். யார் யாருக்கோ பண்றதுல என்ன சந்தோஷம் இருக்க போகுது? அந்த கல்யாணத்துக்கு வர நீங்க குடும்பத்தோட போறதுக்கு ஆசைப்படுறீங்க. எனக்கு இதுல இஷ்டம் இல்லை மாணிக்கம். பா, இப்ப பழைய கதையெல்லாம் எதுக்குப்பா? தாலி கட்டும் போது நீங்களும் அங்கதானே இருந்தீங்க. உங்களாலேயே அதை தடுக்க முடியல. அவங்க பக்கம் நியாயம் இருந்ததுனால தானே நம்மளால ஒன்றும் செய்ய முடியல. என்ன நியாயம்? செஞ்சதெல்லாம் அநியாயம். என் தங்கச்சி பிள்ளை வாழ்க்கையை படைய வச்சு அவனை நினைச்சதை நிறைவேற்றிக்கிட்டானுவ. அது எல்லாம் எனக்கும் தெரியும். என் தங்கச்சி பிள்ளை வாழ்க்கைக்காக தான் நான் வாய மூடிட்டு வந்தேன். இல்ல நாங்க நடந்திருக்கதே வேற, ரத்த ஆறு ஓடி இருக்கோம். பா, பழசெல்லாம் இப்ப விடுங்கப்பா. நடந்தது நடந்துருச்சு. இப்ப அந்த பொண்ணுக்கு கல்யாணம் ஆக போகுது. நம்ம மாமா மேலேயும் தப்பு இருக்குல்ல? அவனையும் சேர்த்தான்னு சொல்றேன். சரிப்பா, நான் போயிட்டு காலையில எல்லாரையும் கூட்டிட்டு வரேன். வேண்டாம் மாணிக்கம். பா, போயிட்டு வரேன்ப்பா. வேண்டான்னு சொல்லாதீங்கப்பா. நாளைக்கு நம்மளுக்கு 4 பேர் வேணும்ல. நான் போயிட்டு வரேன். எவனை என் பேச்ச கேட்க மாட்டான். நான் பெத்ததே இப்படி இருக்கும் போது மத்தவியல் என்னத்த சொல்லு?
நான் சொல்றத எங்க கேக்குறானுவ? எல்லாத்துலயும் அவனு இஷ்டத்துக்கு ஆட ஆரம்பிச்சிட்டானுவ. கல்யாணத்துக்கு முன்னாடி வரைக்கும் தான் நான் சொன்னா அப்படியான்னு கேட்டுட்டு போவானுவ. என்னைக்கு கல்யாணம் முடிஞ்சதோ அன்னைக்கு தண்ணி தெளிச்சு விட்ட மாதிரி ஆயிட்டு ஒரு வார்த்தை நான் சொன்னா கேக்குறது கிடையாது. இப்போ கல்யாணத்துக்கு போக வேண்டாம் நான் சொல்லிட்டு இருக்கேன், நான் போயிட்டு வரேன்னு சொல்லிட்டு போறான். என் மேல என்ன மரியாதை இருக்கு அவனுக்கு? ஆமா இங்கிலாண்டோ, போக கூடாதுன்னு சொல்லிட்டு இருந்தேன். அவன் இஷ்டத்துக்கு நான் போயே தருவேன்னு சொல்லிட்டு போறான். இங்க பாரு, உன் மௌனம் ஒருத்தனும் சரியில்லை. கடைசியில கொண்டு போய் நம்மள நாடு தெருவுல தான் நிறுத்த போறான்னு பாத்துக்கிட்டே இரு. பிறகு என்ன சொல்றா? நம்மள இப்பவே மதிக்கிறது இல்லை விடுவ, இனி மதிப்பானுவான்னு நீ நினைச்சிட்டு இருக்கியோ? சீக்கிரமா ஏதாவது ஆசிரமா இருந்தா பாரு, நம்ம 2 பேரும் இப்பவே போய் சேர்ந்துருவோம். அவன் தானே, அவன் தான் முதல்ல போனான். பெரியவனை கூட ஒரு கரையில சேர்த்துடலாம், சின்னவனை எதுலயுமே சேர்க்க முடியாது. அதனால நம்ம எங்கேயாவது போறதுதான் நல்லது. ஆக்கலாண்டோ நீயும் மௌனவளுக்கு தானே சப்போர்ட் பண்ணுவா? இப்ப புரியாது, என்ன கொஞ்சம் வருஷம் போகட்டும், எப்படி மதிக்கணும்னு உனக்கே தெரியும். பிறகு என் தங்கச்சி என்ன நினைப்பா என்னைய பத்தி? இப்படி குடும்பத்தோட போய் கல்யாணத்துல நிக்கிறதுக்கு போறாங்க. எங்க இருந்து உறக்க வரும்? வேதனையா இருக்கு எனக்கு. பேசாம தோட்டத்திலே இருந்திருக்கலாம். இன்னைக்கு உறங்கின மாதிரிதான். இதுக்கு மேல இந்த வீட்டுல ஒருத்தரும் மதிக்க மாட்டாங்க, எல்லாம் அப்படிதான் இருக்கு. என் தங்கச்சி பிள்ளைய கட்டி இருந்தா இந்த மாதிரி மதிக்காம போயிருக்குமா? வேற பிள்ளைங்கிறதுனால புருஷனையும் கூட்டிட்டு போதுவேன். பெரியவே சொல்லுவார்த்தே எங்கேயாவது கேட்காமல, எல்லாம் அப்படியே இஷ்டப்படிதான் நடக்காத. உனக்கு வழி ஞாபகம் இருக்கா? ஏக்கா, நான் ஆட்டோ பிடிச்சுதாக்கா வந்தேன். அத்தா லொகேஷன் ஷேர் பண்ணியிருந்தாவல, அத ஆட்டோக்காரன்ட்ட கொடுத்து அந்த வழியை பார்த்து வந்தேன்னா கரெக்டா இங்க வந்துட்டேன். இப்போ இங்க இருந்து வெளியே போனா அதே ஆட்டோக்காரனை கூட்டிட்டு வந்தா தாங்க போக முடியும். ஆட்டோக்காரனுக்கு எங்க போவே? அவனோட நம்பர் வச்சிருக்கியா? ஏக்கா, நம்பர் இருந்தாலும் போட முடியாதுக்கா, என் போன்ல சுவிட்ச் ஆஃப்ல கிடக்கே. சரி வா, முதல்ல இங்க இருந்து வேகமா போடுவோம். இந்த இடத்துல நிக்க நிக்க நம்மளுக்கு தான் ஆபத்து. சரிக்கா, வாங்க போவோம். அவங்க 2 பேரும் ஓடிட்டாங்கடா, கதவு திறந்திருக்கு. இப்படி ஆகி போச்சேடா, நம்ம மேடம் கிட்ட எப்படி சொல்றது? மேடம் கிட்ட எதுவுமே சொல்ல வேண்டாம், சொன்னா பனிஷ்மென்ட் கொடுப்பாங்க. வேற எதையாவது சமைச்சு கொடுத்துடலாம்டா, இல்லனா நம்மள தொலைச்சிருவாங்க. சரி வா போவோம். செல்லம்மா, எவ்வளவு தூரம் தான் ஓடுறது செல்லம்மா? இதுக்கு மேல என்னால முடியல. எந்த பக்கமா போகணும்னு உனக்கு தெரியுமா செல்லம்மா? ஏக்கா, எனக்கு ரூட் தெரியாது. நானே அத்தா லொகேஷன் அனுப்புறாவல, அந்த லொகேஷனை பார்த்தா வந்தேன்னு சொன்னேன்ல. இந்த ஏரியாக்கு வரதுக்கு உங்க புருஷனை தவிர வேற யாருக்குமே தெரியாது. அவர் தான் இப்படி ஒரு வித்தியாசமான இடத்தை கண்டுபிடிச்சிருக்காரு. அந்த பாவி மனுஷன் மட்டும் இப்ப என் கையில கிடைச்சாரு, உண்டு இல்லைன்னு ஆக்கிடுவேன். ஆமாக்கா, அத்தா என்னதான் இருந்தாலும் இப்படி எல்லாம் செஞ்சிருக்க கூடாது. கெட்டன பொண்டாட்டிக்கு துரோகம் பண்ணிட்டு என்னத்தி கூட நல்லா இருக்கணும்னு நினைச்சிருக்காரு பாருங்கக்கா. உங்களை மொத்தமா க்ளோஸ் பண்றதுக்கு தான் இந்த பங்களால கொண்டு வந்து விட்டுருக்காரு. அது தெரியாம நான் வேற வந்து மாட்டிக்கிட்டேன். ஆமா செல்லம்மா, இந்த மனுஷனுக்கு இருக்கு. நீ மட்டும் வராம இருந்திருந்தா என்ன ஆயிருப்பணும்? இதை மட்டும் மனசுல என்னால வச்சுக்கிடுங்கக்கா. ஆஸ்பத்திரியில நீ கூட்டிட்டு போய் விட்டுட்டு